வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலாம். வெஜ் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம தயிர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு கொஞ்சம் அதோட தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெமன் சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க, தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியாக வரும், நல்லா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தயிர் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரிசி போட்டாச்சு. ஒரு கொதி வந்தோடனே மூடி விட்டு 2 விசில் விட்டால் இறக்கிடலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி தான் போட்டுருக்கோம். இன்னைக்கு சூடான பாருங்கள் வெஜ் பிரியாணி சொல்ல முடியாது, இது குஸ்கா மாதிரி தான், சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள் அவிச்ச முட்டை குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பரான சிக்கன் கிரேவி, அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில். இந்த கிரேவி ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி நம்ம வீட்டில் சூப்பரான குஸ்கா சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.